சொல்றீங்க. ஓகே, அடுத்த கேள்வி, உங்களுக்கான கேள்வி என்ன இதுனா, இந்த ஒரு செலிபிரிட்டின்னு சொல்ல முடியாது, இப்போ ஒரு பெரிய யூடியூபர் செலிபிரிட்டின்னு வச்சுப்போமே. செலிபிரிட்டி சும்மா இப்படின்னு செய்யறது, இப்படி சும்மா ஒரு டான்ஸ் பப்ளிக்ல கூட வேணாம், ஒரு ரூம்குள்ள ஏதாவது ஒரு டான்ஸ், சிம்பிளான ஸ்டெப்பு, பேபி போடுற மாதிரி ஸ்டெப்பு, அந்த மாதிரில பேபி போடுற மாதிரி சும்மா ஏதாவது ஒரு வேர்ட் வந்துட்டு பேசுறது, ஏதாவது ஒரு வேர்ட் எப்படின்னா இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி வந்து நம்மளாலையும் அப்படின்னு சொல்ல முடியாது தானே. பட் அதே இந்த செலிபிரிட்டி இந்த மாதிரிலாம் சொல்றாங்களே, நம்ம வந்துட்டு இந்த மாதிரி இன்டர்நெட்ல வந்துட்டு அந்த மாதிரி ஒரு சவுண்ட் எஃபெக்ட், சவுண்ட் வந்துட்டு சும்மா இது பண்றது, இல்ல ஏதாவது ஒரு டான்ஸ், ஈஸியான டான்ஸ் ஆகி போனா அது வந்து ஃபேமஸ் ஆக மாட்டேங்குது, காமெடியா பண்றோம் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அதே வந்துட்டு ஒரு செலிபிரேட் பண்ணாங்கன்னா, இவங்க எப்படி பண்ணிட்டாங்கப்பா, இவங்க எப்படி செஞ்சுட்டாங்க, அவ்வளவு காமெடியா இருக்கே, பார்த்தாலே சிரிப்பு தான் வருது, இந்த மாதிரிலாம் சொல்றாங்களே. இத பத்தி வந்துட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க? இத பத்தி நான் வந்து என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அவங்க அவங்க டேலண்ட்னு ஒண்ணு இருக்கும். ஒண்ணு சொல்ல போனா, மத்தவங்களோட பிசினஸ், மத்தவங்களோட டேலண்ட் வந்து நீங்க செய்யாதீங்க. இப்ப நீங்க அந்த மாதிரி செய்யறதுனால அவங்களோட ஃபாலோவர்ஸ், அவங்களோட அந்த ஃபேன்ஸ், அந்த இதெல்லாம் வந்து குறைய வாய்ப்பு இருக்கு. ஆமா தானடா? சோ பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு கேள்வி என்ன கேள்வின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு இந்த படிக்கிற வயசுல படிக்கிற வேலை பண்றாங்களோ இல்லையோ, பட் ஆனா 28, 29 வயசு, ஏன் 20 வயசுல பண்ண வேண்டிய ஒரு விஷயம், அதாவது லவ் பண்ற விஷயம், காதல் பண்ற விஷயம். சோ இந்த மாதிரி பண்றதுனால நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி பண்றாங்களா இல்ல படிக்கிற வயசுலயே. சோ அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஜஸ்ட் ஃபார் இன்டர்வியூ தான். அத பத்தி வந்து படிக்கிற வயசுல படிங்க, காதல் பண்ற வயசுல பண்ணுங்க. என் கூட சுத்தி இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு கூட காதல் தான் பண்ணுவான். அவன் பேர் நான் சொல்ல விரும்பல. அவன், நீங்க வந்து அவனை பார்த்திருக்க வாய்ப்பு இல்ல, ஏதாவது வேற வீடியோல அவனை காமிக்கிறோம். நான் வந்து அவனுக்கு நான் சொல்லுவேன், படிக்கிற வயசுல படி, காதல் பண்ற வயசுல காதல் பண்ணு. அதுக்குன்னு சும்மா படிக்கிற வயசுல காதல் பண்ணிக்கிட்டு அப்ப உங்களுக்கு படிப்பு தான் வந்து ஸ்பாயில் ஆகும். இவர் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, படிக்கிற வயசுல வந்து படிக்க வேணாம், படிக்கிற வயசுல படிங்க, காதல் பண்ற வயசுல காதல் பண்ணுங்க அப்படின்னு இருக்காரு. படிக்கிற வயசுல இந்த மாதிரி காதல் எல்லாம் பண்ணிக்கிட்டு அது ஒரு இதெல்லாம் படிப்பு வந்துட்டு ஃபிளாட் ஆகுது அந்த ஒரு செயல்னால. ஸோ அடுத்து உங்களோட ட்ரீம் என்னது? என் ட்ரீம் வந்து நிறைய இருக்கு. ட்ரீம்னா நீங்க எப்படி சொல்றீங்க? நான் ட்ரீம்னா தூக்கத்துல வர ட்ரீமை சொல்ல, உங்க வாழ்க்கையில நீ அடுத்து உங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கும்ல, ஒரு கார் வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி கிடைக்கணும், அப்படி கிடைக்கணும், இப்படி அப்படி இப்படின்னே சொல்லிட்டு உங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்கும்ல, அந்த கனவு வந்து நான் கேக்குறேன். கனவுலாம் இருக்கு. இப்ப என் கனவு என்னன்னா, BMW கார் வாங்கணும். எங்க தாமால வந்து பெருசா வீடு கட்டணும். இப்ப என் தாமால வந்து ஏற்கனவே பெருசாலாம், இப்ப புதுசா வந்து வீடு கட்டியிருக்காங்க, கட்டிக்கிட்டும் இருக்காங்க. அந்த வீட்டோட எங்க வீடு இன்னும் பெருசா இருக்கணும், மத்தவங்களுக்கு நடுவுல நாங்க இருக்கணும். அந்த மாதிரிலாம் ஒண்ணு சொல்றேன், ஆசைப்படலாம், பேராசைப்படக்கூடாது. நல்லா பேசல, நல்ல பெரிய ஆளு, எப்படி சொல்றது, எல்லாத்துக்குமே ஒரு ஜோக்கான அட்வைஸ்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு ஜோக்கா இருக்குன்னு. மன்மதன், நான் சொல்றேன்ல, பெண்களை காக்கும் மன்மதன் பேர் வச்சாங்க. நான் சொல்றேன், நீ உண்மையாலே ஊரே காக்கும் மன்மதன். ஷையாவாதடா, வைக்கப்படாத. ஓகே, உங்களுக்கான அடுத்த ஒரு கேள்வி. இப்போ உங்களுக்கு மேல ஒருத்தர் பிறந்திருக்காரு, கீழே ஒருத்தர் பிறந்திருக்காரு. ஐம் ரைட்? இல்ல புரியல. நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு ஒரு அண்ணன், உங்களுக்கு ஒரு தம்பி இருக்காங்க தானே? ஆமா தானே? சோ
உங்களுக்கு வந்துட்டு நீங்க எப்படின்னா, நான் வந்துட்டு எங்க அம்மாவுக்கு 4 ஆம்பளை பையனுங்க தான். 4 ஆம்பளை பையனுங்கள்ல நான் ஒரு பையன், மொத பையன். எனக்கு 3 தம்பிங்க. சோ உங்களுக்கு எப்படின்னா ஒரு அண்ணன் ஒரு தம்பி அப்படி இருக்கு. சோ உங்களோட சிச்சுவேஷன் எப்படி? அண்ணன் 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 கிட்ட இருந்து தம்பிக்கு சப்போர்ட் பண்ணி உங்க அம்மா இருப்பாங்களா, இல்ல உங்க தம்பி கிட்ட இருந்து உங்ககிட்ட இருந்து வந்துட்டு உங்க தம்பி சப்போர்ட் பண்ணிருப்பாங்களா? புரியாது நான் சொல்றது. ஆக்சுவலா எப்படின்னா, இப்போ அண்ணன் இருக்காங்க வைங்களேன், அண்ணன் இருக்கும்போது தம்பி நோண்டானா, இப்போ அவங்க அண்ணன் வந்துட்டு அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா சின்ன பையன் தானடா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சோ அந்த மாதிரி இப்போ வந்துட்டு உங்க அண்ணனை வந்து நீங்க நோண்டுறீங்க, அப்போ வந்துட்டு உங்க அம்மா வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா, இல்ல உங்க அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா? எங்க அம்மா வந்து எப்படின்னா, நான் எங்க இப்ப யாரு தப்பு பண்ணவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. தப்பு பண்ணாதவங்க இருக்காங்களே, தப்பு பண்ணாதவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கும் உங்க தம்பிக்கும் சண்டை வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா? சண்டையா இருந்துச்சுன்னா, இப்ப நான் நோம்பு இழுத்தா என்ன ஏசுவாங்க, இல்ல அவன் நோம்பு இழுத்தா அவனை ஏசுவாங்க, அந்த மாதிரி தான்ல. அப்போ மத்தபடி யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு தான் பாக்குறாங்க. அதை விட்டுட்டு பெரிய பையன் நீ சின்ன பையன், நீ சின்ன பையன், அந்த தம்பி வந்து சின்ன பையன்யா, அவன் வந்துட்டு எப்படியும் விளையாண்டுட்டு போறான், விட்டுரு, வளர்ந்துட்டோன்னே அவன் வந்து புரிஞ்சுப்பான் தெரிஞ்சுப்பான் அப்படின்னு அந்த மாதிரிலாம் கிடையாது உங்க அம்மா. ஐம் ரைட்? எஸ். ஸோ அடுத்ததான் என்னதுன்னு பாத்தீங்கன்னா, உங்க 3 பேத்துல யாரு அம்மா அப்பாவுக்கு வந்துட்டு செல்ல பிள்ளை? இப்படி நீங்க கேட்டா நான் என்னன்னு சொல்றது? எங்க அம்மா அப்பா வந்து எங்க மூணு பேர்த்த வந்து இப்ப சொந்தோலா, இப்ப எனக்கு வந்து டைரி மில்க் சாக்லேட்டு, என் தம்பிக்கு வந்து சும்மா ஒரு மென்தோஸ் அந்த மாதிரிலாம் இல்லை. இப்ப எப்படின்னா, என்ன பாக்குற மாதிரிதான் என் அண்ணனையும் என் தம்பியும் பார்ப்பாங்க, என் அண்ணனும் தம்பியை பார்க்க மாதிரிதான் என்ன பார்ப்பாங்க. அந்த மாதிரிலாம் சரி சமமா பார்ப்பாங்க, எல்லாத்தையும் சரி சமமா பார்ப்பாங்க. அப்போ வந்துட்டு அப்பாவும் அந்த மாதிரிதான். அப்பா வந்துட்டு அப்படிதான். அப்போ வந்துட்டு உங்க வீட்டுல வந்துட்டு நியாயமானவங்க. எப்படி சொல்றதுன்னா, நிறைய பேரண்ட்ஸ் வீட்டுல வந்துட்டு அண்ணனுக்கு பதிலா தம்பிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. செல்ல பிள்ளைன்னு ஒண்ணு இருக்கும், அந்த பிள்ளைக்கு, அந்த செல்ல பிள்ளைக்கு தான் வந்து நிறைய செய்வாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. பட் இவங்க வீட்டுல எல்லாமே சரிசமம் தான். எல்லாமே 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 சரிசமம் தான். ஸோ பாத்தீங்கன்னா அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இன்னும் ஒரு கேள்வி இருக்கு, லாஸ்ட் ஒன் கொஸ்டின். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து உங்களை கழட்டி விட்டுட்டாங்கன்னா, நான் வந்துட்டு என்னை சேர்த்துக்க கூடாதுன்னு நினைக்கிறேன், பட் நார்மலா சொல்றேன்ல, என்ன சேர்க்கல, நான் வந்துட்டு உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல, நார்மலா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, ஏன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உங்களை தனியா விட்டுட்டு ஒரு இடத்துக்கு போறாங்கன்னா உங்களை கழட்டி விட்டுட்டாங்க, உங்களை மறந்துட்டாங்க. ஃபியூச்சர்ல அவங்க வந்துட்டு அவங்க இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ஒன்னா வந்துட்டு ஜேர்னி அவங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா உங்களை மட்டும் தனியா விட்டுட்டாங்க. அந்த நேரத்துல வந்துட்டு நீங்க அதை நினைச்சு ஃபீல் பண்ணீங்களா, அதுல முன்னேறணும்னு நினைப்பீங்களா? நீங்க என்ன நினைப்பீங்க? அவங்க என்ன விட்டு போயிட்டாங்கன்னா நானும் விட்டு போயிடுவேன். ஏன் நான் அவங்களுக்காக உட்காந்துருக்கணும்? அப்படிலாம் இல்லை. இப்ப எப்படின்னா, இப்ப அவங்க வந்து என்னை விட்டு விடுறாங்களா, அதே மாதிரி நானும் அப்படிதான். சரி, நம்மளோட அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு. ஸோ இவ்வளவுதான் வந்துட்டு இன்னைக்கு உள்ள கொஸ்டின்ஸு. ஸோ இதே மாதிரி வேற யாரையாவது இன்டர்வியூ எடுக்கணும்னா மறக்காம லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைபு பண்ணிருங்க. நாம இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த வீடியோல சந்திக்கலாம். ஒரு பாய்.